சொல்றார், இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், இளைப்பாறுதலை தருவேன். எப்பா ஒரே அங்கேயே இருந்தால் ஒரு மாதிரி இருக்குதுப்பா, அதான்ப்பா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன், இதெல்லாம் மறந்துட்டு எல்லாம் கொஞ்சம் சரியாயிட்டு போகலான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஊட்டி கொடைக்கானல் அப்படிலாம் போகிறோம். ஓகே, வெக்கேஷனு. சில நேரத்தில் சகோதரர்களை தேடி போவோம், நண்பர்களை தேடி போவோம், உறவுகளை தேடி போவோம். ஏன் அப்படி போனால், அவங்க அது போகும்போது அவங்களும் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை அன்பாக விசாரித்து உங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து உங்களை தங்க வச்சு உங்களை போஷித்து உங்களை நடத்துவாங்கன்னா, அப்போ ஒன்று நடக்கும். என்ன நடக்கும்னா, அந்த அன்பு, அந்த விருந்தோம்பல், அவங்க ஏற்றுக்கொள்கிற விதம் என்ன பண்ணமா, நீங்கள் போகிறீங்க பாரு, ஒரு இளைப்பாறுதல் உங்கள் உள்ளத்துக்கு கிடைக்குமா? சொல்லுங்கள், இளைப்பாறுதல் எங்கே கிடைக்குமா? உள்ளத்துக்கு கிடைக்குமா? இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். இதை தான் சொல்கிறார். என்னென்னா, சகோதரர் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னா, யார் வந்தாலும் உங்கள் வீட்டுக்கு வந்தால், பா இங்கே வந்தால் ஒரு சமாதானமாக இருக்குதுப்பா, இங்கே வந்தால் ஒரு நிம்மதியாக இருக்குப்பா, ஒரு கவலையெல்லாம் விட்ட மாதிரி இருக்குதுப்பா, உன்னுடைய ஆறுதல், உன்னுடைய அன்பு என்ற உள்ளத்துக்கு மிகப்பெரிய ஒரு என்ன பண்ணுதுப்பா, சந்தோஷமாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களுடைய வீட்டினுடைய ப்ரெசன்ஸும் நீங்களும் இருக்கணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஐயோ அங்கே யார் போவாப்பா, வெட்டி விட்டுருவாங்கப்பா, அவங்க மூஞ்சை காட்டுறதுலேயே அடுத்த வேலை ஏஞ்சி ஓடி வந்துடணும்ப்பா, அப்படியும் இருப்பாங்க. ஆனால் நாம் எப்படி இருக்கணும், சகோதரனுக்குள்ளே எப்படி இருக்கணும் அப்படின்னு பட்டனா, ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கக்கூடிய விதத்தில் என்ன பண்ண வேண்டும், காணப்பட வேண்டும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ரொம்ப அற்புதமாக இல்லை அந்த வசனம். சகோதரனை பரிசுத்தமான உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாற பண்ணினபடியா. பல தேசங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவேன். ஆனால் இந்த பிலமோனுக்கிட்ட வரும்போது பவுல் சொல்கிறான், எப்பா உம்மாலே என் உள்ளங்கள் என்ன பண்ணுதுப்பா, இளைப்பாறுது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். உள்ளங்கள் வந்து என்ன பண்ணுதுங்க, இளைப்பாறுது. இதுதான் சொல்கிறார். கர்த்தருக்குள்ளாக ஒருத்தன் காத்திருக்கிறது, ஒரு வெயிட் பண்ணுறது, கழுகை போல் அவன் உயர பறப்பான். அந்த ரெஸ்ட், அந்த இளைப்பாறுதல் மிக மிக அவசியம். அது சந்தோஷம் மிக மிக அவசியம். அந்த ஆறுதல் மிக மிக அவசியம். மனுஷனுக்கு வந்து ஆறுதல் தேவைப்படுது, மனுஷனுக்கு சந்தோஷம் தேவைப்படுது, மனுஷனுக்கு வந்து இளைப்பாறுதல் தேவைப்படுது. மனுஷன் வந்து மிஷன் இல்லை, ஆப்பட்டு டக்கு டக்குன்னு ஓட்டா மனுஷன் மிஷன் கிடையாது. சில நேரத்தில் ரொம்ப வந்து இதை செய்ய அதை செய்ய என்ன சில பேர் என்ன சொல்லுவான், நான் மிஷினா நான் என்னவான். மிஷினுக்கு வந்து என்ன இல்லை, அது கூட கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் போட்டால் ஓடிட்டோம். ஆனால் அதுக்கு மேலே இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அதுக்கே கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்படுது. சூடு கீடு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இன்ஜினுக்கு தண்ணி எல்லாம் ஊற்று இது பண்ணாங்களே, கரண்ட்டில் ஓடிட்டே மிஷினை ஆஃப் பண்ணுவாங்க. இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்பா, சூடாகிட போகுது, இதெல்லாம் என்ன இந்த பார்ட்ஸ் எல்லாம் இதுவாகிட போகுது. அப்போது அந்த இடத்துல நிறுத்தி ரெஸ்ட் எடுத்து போடும்போது நிறைய காரியங்கள் நடக்குதோ, அதே மாதிரி தான் மனுஷன் வந்து மிஷனை காட்டிலும் மேலானவன், மிஷனை காட்டிலும் மேலானவன், உயிர் இருக்கிறவன். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அவனை வந்து இந்த மிஷனெல்லாம் இயக்கிறதுக்கு இன்னொருத்தன் வேணும், மனுஷனை இயக்கிறதுக்கு இன்னொருத்தன் முடியாது. அவனே என்ன பண்ணுவான், இயங்குவான். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அதனால் அவனுக்கு இளைப்பாறுதல் தேவைப்படுது. ஸோ அந்த இளைப்பாறுதல் எப்படி வருகிறது அப்படின்னா, நீங்கள் வந்து குற்றப்படுத்துகிறவர்களாகவும் பகைக்கிறவர்களாகவும் விரோதிக்கிறவர்களாகவும் இருக்கக்கூடாது. அன்பை வெளிப்படுத்தும் போது, இளைப்பாறுதலை தரும்போது, ஆறுதலை தரும்போது அது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக என்ன பண்ணுகிறது, மாறுகிறதாய் இருக்கிறது. ரோமர் மணி ஆகி போச்சு பார்த்தீங்களா. பதினாலாம் அதிகாரம் ரோமர் 14ஆம் அதிகாரம் 10.
திருப்பி சொல்கிறாரு பாருங்க. அப்பா, இப்படி இருக்க உன் சகோதரனை நீ குற்றவாளியாய் தீர்க்கிறது என்ன? உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்போமே அப்படின்றார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ திரும்ப சொல்கிறாரு, சகோதரனை குற்றவாளியாக தீர்க்காத. அற்பமாக சில பேர்னா அவருக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, அது மக்குங்க, அது வேஸ்ட்டுங்க, அது எதுக்கு உதவாதுங்க, அதுக்கு புத்தியே இல்லாததுங்க. இப்படிலாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேசவே கூடாது. அற்பமாக எண்ணக்கூடாது. எந்த மனுஷனை என்ன பண்ணக்கூடாது, அற்பமாக என்ன பண்ணாது, பேக்குங்க. இப்படிலாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேசவே கூடாது. ஹல்லேலூயா. உன் சகோதரனை குற்றவாளியாக தீர்க்கக்கூடாது. உன் சகோதரனை அற்பமாய் நீ என்னக்கூடாது, எண்ணக்கூடாது. ஏன்னா நாம் எல்லாரும் என்ன பண்ணுவோம், கிறிஸ்துவனுடைய நியாயசானத்துக்கு, நியாயப்பிரமாணத்துக்கு மீறியும் நம்ம என்ன பண்ண, நீதிபதியாக மாற்றக்கூடாது, நியாயாதிபதியாக மாற்றக்கூடாது. நியாயசானத்துக்கு முக்க வேண்டி நிற்கிறபடினாலே நாம் என்ன பண்ண, அர்த்தங்களை குற்றவாளியாகும், அற்பமாய நாம் என்ன பண்ணக்கூடாது, எண்ணக்கூடாது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இன்னொரு வசனம் வரும் பாருங்கள் இதுலேயே. கடைசியாக ஒரு வசனத்தை பார்ப்போம். நீதிமொழிகள் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் நினைக்கிறேன். 17 நீதிமொழிகள் 17 நினைக்கிறேன். வாசிங்க. சொல்லுங்க. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். பாருங்க, நீங்க யார் சகோதரனுடைய என்னங்க, அவன் பிரச்சனையில நேரத்தில் உதவுறதுக்கு தான் சகோதரன். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. சகோதரனுடைய பண்பு என்ன அப்படின்னா, அவன் இக்கட்டில் மாட்டிட்டு இருக்கிறாங்க, அவன் இக்கட்டில் மாட்டிக்கிறது அப்படியே பார்க்காத போகிறவன் சகோதரன் கிடையாது. ஒரு பிரச்சனையில் மாட்டினுக்கிறான், ஒரு துன்பத்தில் மாட்டிருக்கிறான், ஒரு தொல்லையில் மாட்டிருக்கிறான், கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறான். அவன் எப்படியாவது போட்டோம், நல்லா மாட்டினான், நல்லா அழிஞ்சான், எப்படிலாம் பேசினான், என்ன நல்லா அவஸ்தைப்பட்டுட்டோம், நல்லா பட்டுட்டோம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, சொல்லவே கூடாது. ஏயா, நம்ம சகோதரன். சொல்லுங்க, நம்ம யாருங்க, சகோதரன். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போது ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம், ஒரு இதுன்னு பார்த்தாலும் நம்மளால் இருந்தது எதனா, அவன் இக்கட்லேருந்து வெளியே வர்றதுக்கு எதனா பண்ண முடியுமா அப்படின்னு யோசனை பண்ணி என்ன பண்ணோம், அவனை மேலே இக்கட்டில் விடுறதுக்கு இல்லை, அவனை இக்கட்லேருந்து வெளியே வர்றதுக்கு ஏதாவது நம்ம என்ன பண்ணோம், செய்யணும். அதுதான் உண்மையான சகோதரன். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்போ இக்கட்டில் மாற்றுறவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவன் தான் யாருங்க, சகோதரன். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லி, இது போதும், இந்த காரியத்தில் நீங்கள் செஞ்சாலே போதும், நல்ல சாட்சி கிடைக்கும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நல்ல சாட்சி இருக்கும். இப்படி நல்ல சாட்சியாக வாழ்ந்தாலே போதும். இயேசுவின் அன்பு என்ன பண்ணோம், உங்களை கிறிஸ்து இயேசுக்குள்ள அநேகரை என்ன பண்ண, நடத்த செய்யும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நிறைய போதும், இந்த வசனப்படி போதும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அதனால் பகைக்காதீங்க, கோபப்படாதீங்க, விரோதிக்காதீங்க, குற்றவாளியாக தீர்க்காதீங்க, அற்பமாக எண்ணாதீங்க, அன்பு கூறுங்க. ஹல்லேலூயா. அன்பு கூறுங்க, உதவி செய்யுங்க, இளைப்பாற பண்ணுங்க, கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துங்க, புதிய சுவாபத்தை வெளிப்படுத்துங்க, மாம்சீகத்தை வெளிப்படுத்தாதீங்க, மனுஷீகத்தை வெளிப்படுத்தாதீங்க. ஒரு ஆவிக்குரியவர்களாக நீங்கள் நடங்க. நிச்சயமாக நீங்கள் கனி கொடுக்குறவர்களாக இருப்பீங்க, சாட்சிகளாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இதனால் நம்ம மத்தியில் புதுசாக வந்திருக்கிற அகஸ்டினுக்காக நம்ம எல்லாம் கைத்தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமாம், நமக்கு வாசிக்க வந்திருக்கிறாரு. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எவ்வளோ நாள் நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம். கிருபையாக வந்திருக்கிறார் தம்பி. கர்த்தர் கோடா கூடி ஸ்தோத்திரம்.
இது கர்த்தரால் வந்தது. சொல்லுங்க, இது கர்த்தரால் வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், ஜெபம் செய்வோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால முது திரு சமூகத்துக்கு வருகிறோம். இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. காலைதோறும் முது கிருபை புதுசுன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. முது புதிய கிருபையினால, புதிய தயவினால, புதிய இரக்கத்தினால, அன்பினால எங்களை நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, தன் சகோதரனை பகைக்கிறவனாக இல்லாமல் ஆண்டவரே, சகோதரனை அன்பு கூறவும், பட்சமாக இருக்கவும், நேசிக்கவும் அந்த இருதயத்தை தாங்க. உதவும், இக்கட்டில் உதவும், ஆபத்தில் உதவும், இளைப்பாற பண்ணவும், ஆறுதல் படுத்தவும், சந்தோஷப்படுத்துவனாய் காணப்படவும் ஆண்டவரே நீர் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே கிருபை செய்யுங்க. மெய்யாகவே எனக்குள்ளே இயேசு வாழுகிறார், கிறிஸ்து வாழுகிறார் என்பதை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஆவியில் நடக்க, அன்பில் நடக்க, விசுவாசத்தில் நடக்க, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க, சத்தியத்தின்படி நடக்க எனக்கு கிருபை தாங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வந்து திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் வாழ்த்துக்கிறோம், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இந்த வசனம் உள்ளத்தில் புடமிடட்டும். கிறிஸ்துவுக்கு நற்கனிகளாய், சாட்சிகளாய் காணப்பட நீர் உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் இன்ப நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் என்றென்றும் நம்மோடு கூட இருப்பதாக. சென்று வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வோம்.